வாழ்க்கை அப்படின்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலே நம்மை நாமே தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே பேசுகிற பேச்சை விட மௌனத்தோட சத்தமே அதிக அதிர்வலைகளை நம்மளோட ஆழ் மனசில் ஏற்படுத்தும். நெருங்கிய சில பேர் உங்களுக்கு விரோதமான மனம் தளராதீங்க. சில சமயத்தில் மரத்தை வெட்டுற கோடாரியோட கைப்பிடி வேற ஒரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். மனம் திறந்து பேசுங்க, ஆனால் மனசில் பட்டதையெல்லாம் பேசாதீங்க. சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. சில பேரோட பிரிவுகள் உங்களை வருத்தும், சில பேரோட பிரிவுகள் உங்களை திருத்தும். அடுத்தவங்க விரும்பியபடி தான் வாழணும் அப்படின்னா பொய் தான் பேசணும். அடுத்தவங்களோட விருப்பத்திற்காக நடக்கணும் அப்படின்னா நடிக்க தான் செய்யணும். சில பேர்கிட்ட உண்மையை பேசி நோகடிக்கிறத விட மௌனமாக நகர்றதே மேலானது. நீங்கள் வாழ்கிற உலகத்தில் உண்மைகளும் பொய்களும் கலந்தே தான் இருக்கும். ஒரு சமயம் உங்களுக்கு உண்மையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு சமயம் பொய்யாக கூட தெரியும். ஒரு நேரத்தில் பொய்ன்னு தெரிஞ்ச விஷயம் கூட அதுவே இன்னொரு சமயத்தில் உண்மையாக தெரியும். இந்த உலகத்தில் சிலருக்கு நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்றத உணர்ந்து அதை ஏற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்வு சரியாகும். உங்களோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட உங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படாது. அதனால் நெருக்கமானவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் யாரோட அன்புக்காகவும் அழாதீங்க. உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்கள அழ வைக்காதீங்க. அவங்க தாங்க மாட்டாங்க, நீங்களும் தாங்க மாட்டீங்க. நம்மளோட சிரிப்பில் மறைஞ்சிருக்கிற வழியை கண்டுபிடிக்கிறவங்க தான் நம்மளோட உண்மையான உறவுகளாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே வந்து யாரும் இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது. நிராகரிக்கிற படுற இடத்துல கோவத்தை காட்டுறதை விட சிரிச்ச முகத்தை காட்டுறதே மிகச்சிறந்த பதிலடி. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுக்கறதும் சொல்ல முடியாத வழிகளை கொடுக்கறதும் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறி விழும்போது உங்களை தாங்கி பிடிச்சவங்களையும் மறக்காதீங்க, அதை வேடிக்கை பார்த்தவங்களையும் மறக்காதீங்க. ஒருத்தங்க உங்களை எப்போதும் குறை சொல்லிட்டு இருந்தா அமைதியாக இருங்க. ஏன்னா 1000 ரூபாய் நோட்டை விட சில்லறைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஒருத்தர் உங்களை வீழ்த்தினா வருத்தம் கொள்ளாதீங்க, அவங்க எப்படி உங்களை வீழ்த்தினாங்க அப்படின்னு யோசிங்க. அந்த யோசனை தான் உங்களுக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். கெஞ்சி கேட்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்கக்கூடாது உணர்வுகள். சில பேர்கிட்ட கெட்டவன் அப்படின்னு பேர் எடுத்துருங்க, நல்லவன் அப்படின்ற பேரை காப்பாற்றிக்க நிறையா நடிக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு தான் அழுது தீர்த்தாலும் சில காயங்களும் நம்மளோட மனசை விட்டு மறைஞ்சு போகிறதே இல்லை. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுற மனுஷங்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இல்லைன்னா மறுபடியும் நம்மளை தான் அது காயப்படுத்தும். வருஷங்கள் 1000 ஆனாலும் மனசில் பட்ட காயங்கள் ஆயுள் வரைக்குமே ஆறுறதில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோஸில் ஒரு சில சுச்சுவேஷனை யாராவது ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வாழ்க்கை அப்படின்ற